கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன மாதம் நாங்கள் எங்கள் வீட்டுக்காருக்கு பித்தப்பையில் கல்லுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே போனாக்கா பித்தப்பையை அழுகி போச்சு. ஒரு மாதமாக இந்த சைடில் ஒரு டீப்பு வச்சுட்டாங்க. ஒரு மாதம் கழித்து தான் இந்த டீப்பை எடுப்போம். அதில் அந்த அழுக்கு சீழெல்லாம் வந்தால் தான் நாங்கள் எடுக்க முடியும், இல்லைன்னா திருப்பியும் அது இருக்கணும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னாங்க. நாங்கள் எப்போ மாதம் அன்பரின் பாதருக்கு வருவோம். சரி, இந்த டியூபோடு போன மாதம் கூட்டின்னு வந்துட்டான். அவரை டியூபோடு கூட்டின்னு வந்து, ஐயா உனக்கு இந்த இதோட தீர்ந்து போச்சு மகனை எல்லாம்னாரு. அதே மாதிரி போய் 3ஆவது நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டியூபை 15 நாளே எடுத்துட்டாங்க, ஒன்றுமே இல்லைன்னு. கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். அற்புதங்களையும் செய்கிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் அமுதாராணி. நான் ஆதம்பாக்கத்துலேருந்து வரேன். டிசம்பர் மந்த் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப ப்ளீடிங் ஆகிட்டு இருந்தது. ஸ்டொமக் கொஞ்சம் பெயினாக இருந்தது. டாக்டர் கன்சல்ட் பண்ண போனோம். அப்புறம் டாக்டர் நான் சொன்ன சிம்டம்ஸ்லாம் வச்சு பார்த்துட்டு, உங்களுக்கு கட்டி இருக்கலாம், நீங்கள் உடனே போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து உடனே எடுக்கலை. நான் சரி அன்பரின் பாதத்தில் வந்து நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் போய் ஸ்கேன் எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு ஜான்வரி வந்து ப்ரேயருக்கு வந்தேன் நான். அப்போ எனக்கு வாக்குத்தத்த வசனம் வந்து, ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று எனக்கு வாக்கு கொடுத்தாரு. நான் அதை ஜெபிச்சுட்டு போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தேன். அதில் எந்த ஒரு கட்டியும் இல்லை. கர்த்தர் எனக்கு கிருபையாக எல்லாவற்றையும் நார்மலாக்கி கொடுத்தார். கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வினையேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சரி, எடுத்து வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டாள். போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பினாள். பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்தான். வனாந்தரத்திலே குடியிருந்தான். வில் வித்தையிலே வல்லவனானான். தேவன் பிள்ளையோடே இருந்தார். அந்த பிள்ளையோட கூட தேவன் இருந்தார். ஏன்னா அந்த பிள்ளைக்கு தகப்பன் இல்லை. அந்த தகப்பன் இல்லாத ஸ்தானத்தை தேவன் நிரப்புவார் என்று ஆகாருக்கு உத்தரவாதம் கொடுக்கிறார். ஆபிரகாம் விட்டுட்டாருன்னு நீ கவலைப்படாத, நான் இருக்கிறேன் என்று சொன்னார். அப்ப தேவன் அந்த பிள்ளையோடு இருந்தது போல அடுத்த தீர்க்க தரிசனம் சொல்றாரு, உங்க ஒவ்வொருவரோட என் தேவன் இருப்பார். உங்களை அவரே கரம் பிடித்து நடத்துவார். இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று அவர் சொல்லுகிற சத்தத்தை இனி நீங்கள் கட்டாயம் கேட்பீர்கள். ஹல்லேலூயா. தேவன் அவனோடு இருந்தார். அழகாக சொல்லப்பட்டிருக்கிற அவன் வளர்ந்தான். அடுத்த ஆசீர்வாதம், அவன் வளர்ந்தான். அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லெவலில் நின்றுட்டு இதுக்கு மேலே வளர முடியலை, இவ்வளவுதான் இருக்கிற அப்படின்னு சொல்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், சரீரத்திலும் ஒரு வளர்த்தி, வருமானத்தில் ஒரு வளர்த்தி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்த்தியை கர்த்தர் கண்டிப்பாக கொடுப்பார். ஆமேன். நீ வளருவாய், நீ இருந்த இடத்துல இல்லை, நீ முன்னேறுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா இந்த வசனம் சொல்லுகிறது, அவன் வளர்ந்தான். எப்போ தெரியுமா வளர்ந்தான்? கர்த்தர் அவனோடு இருந்த போது. இன்றைக்கு உங்களை வளர்த்தும்படி தேவன் உன் பிள்ளையோடு கூட இருந்து அந்தந்த வயதிற்கேற்ற வளர்ச்சி முதிர்ச்சியை கர்த்தர் கொடுப்பார். ஆமேன். இந்த வசனம் சொல்கிறது, பிள்ளை வளர்ந்து, உங்க பிள்ளைகள் அந்த வயதிற்கேற்ற வளர்ச்சி முதிர்ச்சியை கர்த்தர் தருவார். உங்க பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட வயதாகி இன்னும் பேசலை அப்படின்னாச்சுன்னா இன்றைக்கு அவர்களை பார்த்து எப்பத்தா என்கிற வார்த்தையை ஆண்டவர் உச்சரிக்கிறார். அவருடைய நாவின் கட்டிகள் அவிழ்க்கப்படுகிறது. ஒருவேளை அந்த பிள்ளைகளுக்கு இன்னும் சரியா காது கேட்கலன்னா எப்பத்தா என்கிற வார்த்தையை கர்த்தர் உச்சரிக்கிறார். இப்பொழுது அந்த செவியின் கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து போடுகிறார். பிள்ளை வளர்ந்து அந்தந்த வயதிற்கேற்ற வளர்ச்சி முதிர்ச்சி சரீரத்தில் மட்டும் இருந்தால் போதாது. பிரெயின் சொல்லுங்க பார்க்கலாம். பிரெயின், அந்த பிரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அந்த பிரெயின் தான் முக்கியமான பணியை நம்முடைய சரீரத்திற்கு செய்கிற ஒரு உறுப்பு. அந்த பிரெயின் டெட் ஆகிடுச்சுன்னா ஹார்ட் உயிரோடு இருந்தும் பிரயோஜனம் இல்லை, லங்ஸ் உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லை, சரீரத்தில் எந்த உறுப்புகள் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இந்த உறுப்புகள் அத்தனையும் செய்கிற பணியை இந்த பிரெயின் தான் ஆக்டிவேட் பண்ணுகிறது. மனசு நினைக்கிறத அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய பெரிய பார்ட் இந்த பிரெயினுக்கு தான் இருக்குது. இந்த பிரெயின் தான் எப்பவும் வேலை செய்துட்ருக்கோம். நீ பார்க்கும்போதும் உன்னுடைய பிரெயின் வேலை செய்யலைன்னா நீ என்ன பார்க்குறேன்றது உனக்கு தெரியாது. நீங்கள் பிரெயின் டெட்டானவங்களை பாருங்கள், கண்ணு திறந்து தான் இருக்கும், ஆனால் நீங்கள் பக்கத்தில் நிற்கிறது தெரியாது அவர்களுக்கு. அப்போ இந்த பிரெயின் ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு வைக்கக்கூடிய ஒரு பெரிய பார்ட்டு. உன் செவி காது கேட்டாலும் அந்த பிரெயின் தான் அதை சென்ஸ் பண்ணி நமக்கு சொல்லும். உன்னுடைய நாக்கில் நீ சாப்பிடுகிற ஒரு பொருள் அதனுடைய ருசியை நாக்கில் உள்ள அந்த உணர்ச்சி நரம்புகள்னு சொல்லுவாங்க, அந்த சென்சேஷன் நர்வ்ஸ், இதுதான் பிரெயினுக்கு கொடுத்து பிரெயின் தான் அதை டேஸ்ட் பண்ணும். பிரெயின் தான் அந்த டேஸ்ட்டை நமக்கு உணர்த்தும். அப்போ அந்த பிரெயினுடைய வளர்ச்சி ரொம்ப 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 அவசியம். எனவே தான் சிலர் சொல்லுவாங்க இந்த பிள்ளை மூளை வளர்ச்சி கம்மியானது. அந்த பிள்ளைகளை பார்த்திங்கன்னா அவங்கள ஸ்லோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்வாங்க. அப்படின்னா எல்லாத்துலேயும் ஸ்லோவாக தான் இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் 5ஆம் கிளாஸ் படிக்கிற வயசு வரும்பொழுது தான் அது எல்கேஜி ஏஜுக்குள்ளே சில காரியங்களை செய்யும். அப்படின்னா பிரெயின் டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்வாங்க. ஸோ அப்படிப்பட்ட பிரெயின் டெவலப்மெண்ட் இல்லாத பிள்ளைகளை ஸ்பெஷல் ஸ்கூலில் தான் கொண்டு போடுவாங்க. அப்படின்னாச்சுன்னா மூளை வளர்ச்சி குன்றின பிள்ளைகளுக்குன்னு சில ஸ்கூல்ஸ் இருக்கோ, அங்கே தான் கொண்டு போய் அந்த பிள்ளைகளை போடுவாங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட உன் பிள்ளைகளை கூட கர்த்தர் இன்றைக்கு பிரெயின்லேயும் வளர வைப்பார். உன்னுடைய பிரெயின், அவருடைய மூளை வளரும். அந்த வயதிற்கேற்ற வளர்ச்சி அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. என் ஆண்டவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொன்னதை சொன்னபடி செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா. சில வருஷங்களுக்கு முன்பாக பெங்களூர் பட்டணத்திலிருந்து இது மாதிரி மூளை வளர்ச்சி குறைந்த ஒரு பிள்ளையை எடுத்துகிட்டு வந்து, அவங்களுடைய தகப்பனார் டாக்டர், அவங்க அம்மா டாக்டர், அவங்க எவ்வளவு டாக்டர்கிட்ட போய்விப்பாங்க யோசித்து பாருங்கள். அப்போ எல்லா இடத்துலையும் போயிட்டு, ஆனாலும் அந்த பிள்ளையுடைய மூளை வளர்ச்சியில் ஒரு டெவலப்மெண்ட் இல்லை, பிரெயின் டெவலப்மெண்ட் இல்லை. அவங்கள டாக்டர்ஸுக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த பிள்ளைங்க குறை மாதத்தில் பிறந்தாலோ, சில பிள்ளைங்க பிறக்கும்போது அழாமல் பிறக்கும். கவனிச்சிருக்கிறீங்களா? முதல்ல தாயினுடைய வயிற்றுலேருந்து வெளியே வந்த உடனே அந்த பிள்ளை அழுதுதுன்னா தான் அது ஆரோக்கியமாய் பிறந்திருக்குன்னு அர்த்தம். குழந்தை வெளியே வந்த உடனே வெளியே நிற்கிற தகப்பனுக்கு நர்ஸை சொல்ல வேண்டாம், குழந்தை பிறந்தாச்சுன்றது தெரியும். எப்படி தெரியும் சொல்லுங்கள்? அந்த குழந்தை அழுற சத்தம் தனியாக வெளியே கேட்கும். கேட்ட உடனே தகப்பன் வெளியே நின்றுட்டு, தாத்தா பாட்டி வெளியே நின்றுட்டு கை கொட்டி ஏசப்பா ஸ்தோத்திரன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் பிள்ளையை தொடச்சி கிடச்சி எடுத்து கொண்டு வந்து தகப்பன்கிட்ட காட்டுறது நர்ஸ் கொஞ்சம் லேட்டாகும். ஆனால் அந்த பிள்ளையுடைய அழுகை அந்த குழந்தை பிறந்துச்சுன்றதை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டும். ஹல்லேலூயா. அந்த எந்த பிள்ளைங்க அழம் தெரியுமா? பிரெயின் கரெக்டாக டெவலப் ஆகியிருக்கிற பிள்ளைங்க மட்டும்தான் அழம். நான் ஒரு முறை ஒரு ஸ்பெஷலாக அந்த குழந்தை பிரசவம் பார்க்குற ஒரு ஸ்பெஷல் டாக்டர் இடத்துல கேட்டேன், டாக்டர் பிறக்கிற பிள்ளைங்க எல்லாம் அழுதுட்டு தான் பிறக்குமா, அழாமல் பிறக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டா? அதுக்கு அந்த டாக்டர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எந்த குழந்தை தாயின் வயிற்றிலேருந்து வெளியே வந்த உடனே, அப்படி வெளியே வந்த உடனே வெளி மூச்சை எடுத்த உடனே, அப்படின்னா தாயினுடைய தொப்புள் கொடி வழியாக அந்த பிள்ளை நுகர்ந்து கொண்டிருந்த மூச்சை ஸ்டாப் பண்ணி வெளியே உள்ள ஆக்சிஜனை எடுத்த உடனே அந்த பிள்ளை அழுமா. அழுதுதுன்னா தான் இந்த பிள்ளையுடைய பிரெயின் கரெக்டாக வேலை செய்து இந்த பிள்ளை அந்த 10 மாதத்துக்குள்ள அந்த வளர்ச்சியோடு, இல்லைன்னா அந்த 9 மாதத்துக்குள்ள வளர்ச்சியோட கரெக்டாக இந்த பிள்ளை பிறந்திருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை அந்த பிள்ளை பிறக்கும்போது அழலைன்னா அந்த பிள்ளை ஒரு குறைவோடு பிறந்திருக்கிறது என்பதை டாக்டர்ஸ் உடனே தெரிஞ்சுக்குவாங்களாம். ஒருவேளை சில பிள்ளைகள் பிறந்த உடனே அழலைன்னா கூட டாக்டர்ஸ் இந்த காலை டப்புன்னு ஒரு அடி அடிப்பாங்களாம். இது டாக்டர்ஸ் சொல்லுகிற காரியம். ஏன்னா எப்படியாவது அந்த பிள்ளையை அழ வைக்கணும் அப்படின்னா அப்போ தான் அதனுடைய தொண்டை, நாக்கு, அந்த உறுப்புகளை எல்லாம் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணி விடுகிற ஒரு ப்ரொசீஜருக்காக வேண்டி அடிப்பாங்க. ஆனால் ஆர்டிஃபிஷியலாக அடித்து அழுகிற இந்த பிள்ளைக்கு கண்டிப்பாக பிரெயினில் குறைபாடு இருக்கும்.
ஆனால் தானாக அழுகிற பிள்ளைகள் தான் பிரெயின் நல்ல ஆக்டிவாக பிறந்திருக்கு அப்படின்றதுக்கு அடையாளம். இப்போ இந்த டாக்டர் ஃபேமிலி அந்த பிள்ளையை கொண்டு வரும் பொழுது அவங்க சொன்ன காரியம், இந்த குழந்தை பிறக்கும்போது அழலை, அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தா டவுன் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெடிக்கல் டேம் என்னென்னா டவுன் சிம்டம்ஸ் அப்படின்னா இந்த பிள்ளையுடைய உறுப்புகள் எல்லாமே டவுன் ஆகிருக்கு, கரெக்டாக இல்லை அப்படின்ற அந்த சிம்டம்ஸ். அதுக்காக எவ்வளோ முயற்சி எடுத்தார்கள், அந்த பிள்ளையால் அந்த வளர்ச்சி வரவே இல்லை. தலை இப்படி கோட்டிட்டு கிடக்கும், கழுத்து நிற்காது, அப்படிப்பட்ட அந்த சிம்டம்ஸ் இருக்கும்போது அந்த பிள்ளையை அழைச்சிட்டு எங்களுடைய அற்புத ஜபகோபுரத்துக்கு ஒரு ஸ்பெஷல் இது அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. பார்த்தா அந்த பிள்ளையை கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா கோலை இப்படி வலிச்சுக்கிட்டே இருக்குது. இங்கே வலியோ, கழுத்து இப்போ பிடிச்சி இந்த இடத்துல எப்பவும் கை வச்சுட்டே இருக்கணும், இல்லைன்னா கழுத்து குழஞ்சி இப்படி கீழே விழும். முகத்தை பார்த்தாலே தெரியும் இந்த பிள்ளை வந்து நார்மல் சைல்டு இல்லை அப்படின்றது. அந்த முகம், கண், ஃபேஸ், சரீரம் எல்லாம் அப்படியே இருக்குது. அந்த பிள்ளையை கொண்டு வந்துட்டு அந்த தாயின் தகப்பனை சொன்ன காரியம், டாக்டரால் முடியாதது என் தேவனால் முடியும் என்று நம்பி எடுத்துகிட்டு வந்தேன். ஹல்லேலூயா. அந்த பிள்ளையை எடுத்து பலிபீடத்தில் கிடத்துற மாதிரி என்னுடைய டேபிளில் அப்படியே கிடத்தணும். அந்த கிடத்தும் போது கை கால் ஒன்றுமே அசைக்க மாட்டேங்குது, அப்படியே தான் கிடக்குது. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே, இந்த தகப்பனும் தாயும் சொன்ன விசுவாச வார்த்தைகளை நீர் கேட்டிருக்கிறேன். டாக்டர்ஸால் முடியலை உண்மைதான், ஆனால் தேவனால் முடியும் என்று நம்பி இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு வந்திருக்கிறோம். அந்த பிள்ளையை படுக்க வச்சுட்டு எல்லாத்துக்கும் மங்கள வார்த்தை இருக்குது. பிரெயினுக்கு மங்கள வார்த்தை இருக்குது, கழுத்து நிற்கலைன்னா அதுக்கு மங்கள வார்த்தை இருக்குது. எல்லா வார்த்தைகளும் ஒன்றொன்னா சொல்லி, ஆண்டவரே இந்த கழுத்து குழஞ்சிக்கிட்டே கிடக்குது, நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும், அந்த கழுத்து இப்போ நிற்கணும். ஹல்லேலூயா. கழுத்து உரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆமேன். அது வரைக்கும் குழஞ்சிட்டு கிடந்த அந்த கழுத்து இப்போ ஸ்டடியாக அப்படி படுத்த இடத்துல அப்படியே இருக்குது. அதை பார்த்தோன்னா எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அந்த வசனம் அக்ராஸ் த டேபிள் அற்புதம் செய்தது. ஹல்லேலூயா. சொல்லிட்டு ஆண்டவரத்தில் சொன்ன, ஆண்டவரே இந்த கோலையெல்லாம் வடிக்குது, ஃபேஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாத்தையும் மாற்றும்படி மெயினாக நவமான புதிய இருதயத்தை பொருத்துவேன் என்று சொன்ன தேவனுக்கு ஏன் நவமான புதிய பிரெயினை பொருத்த முடியாது? என் பிள்ளைக்கு நவமான புதிய பிரெயினை பொருத்தினதற்காக ஸ்தோத்திரம். சொல்லிட்டு 2-3 மங்கள வார்த்தை, டைம் இல்லாதனால 1-2 மட்டும்தான் சொன்னேன். சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour அந்த பிள்ளைக்கு ஆர்கன்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட். சொல்லுங்க, ஆர்கன்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா சரீரத்தில் முக்கியமாய் செயல்பட வேண்டிய உறுப்புகள் அத்தனையும் புதுசாக வசனத்தின்படி ரீப்ளேஸ் பண்ணி அந்த தகப்பன் கையில் தூக்கி கொடுத்து சொன்னேன், பிள்ளையை தூக்கி கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். ஹல்லேலூயா. இந்த வசனம் ஆகாருடைய பிள்ளை சாக கிடக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்ல, இந்த பிள்ளையை கையில் பிடிச்சிட்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எப்போ நீங்கள் யாருக்காக எந்த பிரச்சனைக்காக ஜெபிச்சாலும் இதுக்கு சிமிலர் சம்பவம் வார்த்தை என்ன இருக்குது, அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வார்த்தை மனு உருவாகும். ஹல்லேலூயா. அதன் பிறகு சில வருஷங்களுக்கு பிறகு அந்த பெங்களூர் பட்டணத்தில் ஒரு பெரிய ஓப்பன் ஏர் மீட்டிங் நடக்குது. அந்த கூட்டத்தில் ஒரு மீட்டிங், நாங்கள் ஒரு 3 days மீட்டிங் போட்டிருந்த பொழுது அங்கே போகும் பொழுது இந்த தகப்பனாரும் தாயாரும் இந்த பிள்ளைய கையில் பிடிச்சி கூப்பிட்டு வராங்க. ஹல்லேலூயா. அவன் ஜம்முன்னு ஷூ எல்லாம் போட்டு நல்ல ஒரு கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு அழகாக ஜம்முன்னு மாப்பிள்ளை மாதிரி வர்றான். அங்கே அப்பா கேட்குறா, இந்த பையன் யாருன்னு தெரியுதான்னு கேட்டார். தெரியல பிரதர், யார் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் நான் சொன்னார், சில வருடங்களுக்கு முன்பாக உங்கள் டேபிளில் பலிபீடத்தில் போடப்பட்டது கர்த்தருடையது என்று சொல்லி நீங்கள் ஜெபிச்சிங்களே, உங்கள் டேபிளில் போட்டுட்டு ஜெபம் பண்ணிங்களே, அந்த பிள்ளையாண்ணா. ஹல்லேலூயா. அவர் சொன்னார், வந்த அடுத்த நாளிலிருந்து கோலை வழிகிறது நின்று போச்சு, கழுத்து அங்கேயே ஸ்டடி ஆகிட்டு, அதன் பிறகு அந்த ஃபேஸு, இந்த தலை ஒரு மாதிரி ஷேப்பாக இருந்த எல்லாம் எப்படி மாறுச்சுன்னு தெரியலை. அது வரைக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணாத பிள்ளை, ஐ கான்டாக்ட் இருக்காது, என்ன பார்த்தாலும் அப்படியே தான் இருக்கும். இப்போ அவனை தட்டி பேரை சொன்னாச்சுன்னா அப்படி பார்ப்பான். அந்த அளவுக்கு அடுத்த நாள்லேருந்து பயங்கர டெவலப்மெண்ட். சொல்லிட்டு சொல்கிறாரு, இப்போ அவனை 1ஆம் கிளாஸ் வரைக்கும் அவன் கொண்டு வந்தாச்சு. இப்போ 1ஆம் கிளாஸில் இவன் தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான்னாரு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். எவ்வளவோ சாட்சிகளை கண்ணெதிரிலே பார்க்கிறேன். இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் படிப்பதற்கும் பரவசப்படுவதற்கல்ல, எடுத்து பயன்படுத்தி அற்புதங்களை அனுபவிப்பதற்காகத்தான். ஹல்லேலூயா.
இந்த வார்த்தைகளிலே இன்றைக்கும் உயிர் இருக்கிறது. இந்த வார்த்தையை ஒரு செத்துப்போன ஆர்கனுக்குள்ள அனுப்பும் பொழுது அந்த ஆர்கன் உயிரடையும். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகார்கிட்ட சொன்னார், இந்த பிள்ளையை பிடிச்சிட்டு போ, இவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். என்ன நடந்தது தெரியுமா? அவன் வில் வித்தையில் வல்லவனானான். வல்லவன்னா அவன் தான் இருக்கிறதுலே டாப்பர். நான் இந்த சாட்சியில் சொன்ன பார்த்தீங்களா, 1ஆம் கிளாஸில் இப்போ அவன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறான். அந்த பிள்ளை மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளை, இந்த பிள்ளை தேராதுன்னு சொல்லி எல்லா டாக்டர்ஸ் கைவிட்ட பிள்ளை என்னைக்கு ஃபஸ்ட் ரேங்க் வாங்கக்கூடிய அளவில் பண்ண முடியும்னா வசனம். இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்குள்ளால இப்போ போயிட்டுருக்கு. நிறைய கிரியைகளை நடப்பிச்சுட்டே இருக்கு. நிறைய பேருடைய சரீரத்தில் இருக்க எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். அநேகருடைய கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து கொண்டிருக்கிறார். எந்தெந்த பிள்ளைகளுக்கு எது வளர்ச்சி குறைவாயிருக்கிறதோ அத்தனை வளர்ச்சியையும் ஆண்டவர் பொழுது நிறைவாக்கி இருக்கிறார். அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவர். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. அது ஒருவேளை உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற தீராத உதிரப்போக்காய் இருக்கலாம். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்குன்னு சொல்லுங்க, அந்த உதிரப்போக்கு தானாக நிற்கும். ஹல்லேலூயா. ஆமாம், ஒருவேளை வாலிப பிள்ளைகள் இது எனக்கு பெரிய இரிட்டேஷனாக இருக்கு, இதுவே எனக்கு பெரிய ஒரு பயங்கரமான சோர்வை கொடுக்குது, இது என்ன டிப்ரெஷனுக்கு நேராக நடத்துகிறது, இந்த தீராத உதிரப்போக்கின் நிமித்தம் நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் என்று ஒருவேளை நீங்கள் வந்திருந்தால் இப்பொழுது இந்த வசனத்தை கர்த்தர் உனக்காக உச்சரிக்கிறார். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த உறுப்புகள் இனி அதனுடைய பணியை சரியாய் செய்து 3 நாட்களோ 4 நாட்களோ அந்த உதிரப்போக்கு வந்து சரியான நேரத்தில் நிற்கத்தக்கதாக கர்த்தர் இன்றைக்கு அந்த உறுப்புகளை எல்லாம் புதிதாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. காதிலிருந்து சீழ் வடியுது. என்ன வாலிப வயசுல என்ன கிட்ட யாரும் சேர்க்க மாட்டேன்றாங்க. இந்த காதிலிருந்து வர்ற சீழ் பயங்கரமான ஸ்மெல் எடுக்குது. அதனால நண்பர்கள் யாரும் என்கிட்ட கிட்ட வரல. நான் பஞ்சை வச்சுட்டு போறேன். பஞ்சு வச்சா எதுக்குன்னு கேட்குறாங்க. கண்ணீரோடு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, என் இயேசு சொல்லுகிறார், இப்பொழுது அந்த சீழ் நின்று போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆப்ரேஷன் பண்ணி தையல் போட்ட இடத்துல சீழ் வடித்துட்டே இருக்கு. எல்லாருக்கும் ஆப்ரேஷன் போட்டு தையல் தானா பிஞ்சு விழும். எனக்கு தையல் பிஞ்சு விழவும் இல்லை, ஆனால் அந்த தையல் ஒரு இடத்துல மட்டும் பிரிஞ்சு சீழ் வடிகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். இப்பொழுது அந்த சீழ் வடிகிற வயிற்று பகுதியிலே கர்த்தர் இப்பொழுது வல்லமையை அனுப்பி குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்க எந்த ஊரில் இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகளுக்கு என்ன வேண்டும் என்று என் ஆண்டவருக்கு தெரியும். அந்த பிள்ளைகளுக்கு எப்போ வேலை கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இந்த நாளைக்குள்ளே இல்லைன்னாச்சுன்னா அந்த தேசத்திலிருந்து பிள்ளையை துரத்தி விட்டுருவாங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், ஆண்டவருக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்காது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சில நேரங்களில் 11th ஹவரில் தான் அற்புதம் செய்வார். செத்து போய் அடக்கம் பண்ண போகிற இடத்துல தான் அந்த விதவையினுடைய பிள்ளைக்கு உயிர் கிடச்சிது. ஹல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சா கூட ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? உன்னை வாழ வைக்க வந்திருக்கிறார், உன்னை வளர்த்தி விடும்படிக்காக வந்திருக்கிறார். பிள்ளை வளர்ந்து ஒருவேளை உன்னுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு உறுப்புடைய வளர்ச்சி குறைவாக இருக்கலாம். ஒருவேளை சொல்லலாம், கிட்னி சுருங்கி போயிருக்கு, கர்ப்பப்பை சுருங்கி போயிருக்கு. இதெல்லாம் இன்றைக்கு மருத்துவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள். அது எல்லாவற்றையும் ஆண்டவர் அந்த இயல்பு நிலைக்கு இன்றைக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாலாம். ஹல்லேலூயா. எழும்பு எழும்பு சீயோனே, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். உனக்குன்னு ஒரு புதிய வல்லமையை கொடுக்கிறேன். உனக்கு ஒரு விசேஷித்த தாளந்தை கொடுக்கிறேன். உனக்கு விசேஷித்த ஒரு கிருபையை கொடுக்கிறேன். உனக்கு விசேஷித்த ஒரு கிருபையின் வரத்தை கொடுக்கிறேன். எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். உன் வல்லமையை தரித்துக்கொள். அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் அசுத்த ஆவிகளும் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. துஷ்டன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டார். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய மாறாவின் அனுபவங்கள்
இன்றைக்கு இனிமையாய் மாறினதற்கு Hallelujah. கசந்து போனவருடைய வாழ்க்கை இனி இனிமையாய் இருக்கட்டும். குடும்ப வாழ்க்கையில இனிமையான அனுபவங்கள், இனிமையான ஆண்டவர் கொடுப்பீராக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இனிமையான அனுபவங்கள், இனிமையான ஆண்டவர் கொடுப்பீராக. எல்லா மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றினான். Praise the Lord. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மதுரமாய் மாற்றுவீராக. மதுரமாய் மாற்றுவீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், மதுரமாய் மாற்றுவீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் அனுபவித்த அந்த சாபத்தின் தண்ணீர் இனி ஆசீர்வாதத்தின் தண்ணீராய் மாறட்டும். கர்த்தர் இவர்கள் மேல் அன்பு கூர்ந்தபடியினால் அந்த சாபத்தை இனி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். இனி அதிலே பாழும் இராது, இனி அதிலே சாபமும் இராது. ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நல்ல திராட்சை ரசத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி சாதாரண வாழ்க்கை இனி ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான திராட்சை ரசத்தினாலே இனி அவருடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். நல்ல ரசத்தை தருவீராக, நல்ல வேலையை தருவீராக, நல்ல குடும்ப பார்ட்னரை தருவீராக, நல்ல மனைவியை தருவீராக, நல்ல புருஷனை தருவீராக, நல்ல பிள்ளைகளை தருவீராக. அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படுவதாக, நல்ல வரங்களை கொடுப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அமெரிக்க தேசத்து மக்களுக்கு ஒரு நற்செய்தி. அன்பானவர்களே, நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீஃபன் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி முடிய அமெரிக்க தேசத்தில் உள்ள ஜார்ஜியா, அட்லாண்டா, இலினாய், சிகாகோ, கொலராடோ, டென்வர், கலிபோர்னியா, நியூயார்க், நியூஜெர்சி, டெக்சஸ், ஹூஸ்டன், டாலஸ் ஆகிய பட்டணங்களில் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க இருக்கிறார்கள். சகோதரரை நேரில் சந்தித்து ஜெபித்து தேவ ஆலோசனை பெற விரும்புகிறவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் சகோதரர் ஃபெலிக்ஸ் ஜார்ஜ் +1 973 454 9686 மற்றும் தேவனின் அன்பு ஊழியங்கள் 98414 46999. தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீஃபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025ஆம் ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7299 47999 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க
சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.